Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் வெளியானால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று கர்நாடக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேஷன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தக் லைஃப் திரைப்படத்திற்கு திரையிட கர்நாடக அரசு தடை விதித்துள்ளதாகவும் இவ்வாறு விதிக்கப்பட்ட தடை செல்லாது என்றும் சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரியும் தக் லைஃப் திரைப்படத்தை திரையிட விரும்பும் கர்நாடகத்தில் உள்ள திரையரங்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்க உத்தரவிடக் கோரி பெங்களூருவை சேர்ந்த சுபாஷ் ரெட்டி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. கடந்த விசாரணையின் போது இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு 24 மணி நேரத்திற்குள் பதிலளிக்க ஒரு உத்தரவை பிறப்பித்து விசாரணை என்று தள்ளி வைத்தது. மேலும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தாக்கல் செய்த மனுவையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டது. இந்நிலையில்தான் கர்நாடக அரசின் சார்பில் பிரமாண பத்திரம் என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகத்தில் வெளியானால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என ஒரு தகவலை கர்நாடக அரசு அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.